மிகவும் பரிசுத்த மரியே, மாசிலா கன்னிகையே, எங்கள் அன்னையே, எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவர் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகிறோம். நீர் எங்களுக்கு அளித்த வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இடைவிடா சகாயத்தாயே, உம்மை நேசிக்கிறோம். எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும் அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கின்றோம். இடைவிடா சகாய தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவரே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளில் வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவின் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் முத்திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். இடைவிடா சகாய தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, மது திருத்தாயாய மரியன்னையின் சொல்லிற்கிணங்கி கலிலேயாவின் கானாவூரில் தண்ணீரை திராட்சை ரசமாக்கினீரே. எங்கள் தாயாகிய சகாயன்னையின் மகிமையை போற்றி புகழ இங்கு கூடியிருப்பவர்களின் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தருளும். எங்கள் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அருள் புரிவீராக. ஓ இடைவிடா சகாய தாயே, சக்தி வாய்ந்த திருப்பேரை கூவி அழைக்கின்றோம். வாழ்வோரின் பாதுகாவலும் மறைப்போரின் மீட்புமாயிருப்பவள் நீரே. உமது திருப்பெயர் எங்கள் நாவில் என்றும் ஒலிப்பதாக. முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பெயரை கூவி அழைப்போமாக. உமது திருப்பெயர் நம்பிக்கையும் சக்தியும் வாய்ந்தது. ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, நாங்கள் உம்மை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தருளும். நாங்கள் உமது திருப்பெயரை உச்சரிப்பதோடு திருப்தி அடைய மாட்டோம். நீரே எங்கள் இடைவிடா சகாயத்தாய் என்பதை எங்களது தினசரி வாழ்க்கையில் எடுத்து காட்டுவோம். நமது ஆன்ம சரீர நன்மைகளுக்காக மன்றாடுவோம். ஓ இடைவிடா சகாய தாயே, மிகுந்த நம்பிக்கையுடன் உம்மன் முழங்காலிடுகின்றோம். எங்கள் தினசரி வாழ்க்கை சிக்கல்களில் உதவியை இன்றி மன்றாடுகின்றோம். துன்ப துயரங்கள் எங்களை வீழ்த்துகின்றன. வாழ்வின் ஏற்ற தாழ்வுகளும் வறுமை பிணிகளும் எங்கள் வாழ்வை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன. எப்பக்கமும் துன்பமே நிறைந்திருக்கின்றது. இரக்கம் நிறைந்த தாயே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் துன்பங்களிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆனால் நாங்கள் இன்னும் அதிக காலம் துன்புறுதல் இறைவனின் சித்தமானால் நாங்கள் அவற்றை அன்புடனும் பொறுமையுடனும் ஏற்றுக்கொள்ள சகிப்புத்தன்மை எங்களுக்கு அளித்தருளும். ஓ இடைவிடா சகாய தாயே, இந்த வரங்களை எல்லாம் எங்கள் பேருவரன்களை குறித்து அல்ல, ஆனால் உமது அன்பிலும் வல்லமையிலும் நம்பிக்கை வைத்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஜெபிப்போமாக. எங்கள் திருத்தந்தைக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் நாட்டுத் தலைவர்கள் சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்தருள எங்கள் தாய்மரின் மூலம் ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதர சகோதரிகளைப் போல் வாழ்க்கை நடத்த எங்கள் தாய்மரின் மூலம் ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம்பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் பரிசுத்த ஆவியவர்களுக்கு வழிகாட்ட எங்கள் தாய்மரின் மூலம் ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாள் பக்தர்கள் மது திருவுளத்தின்படி தங்கள் உடல்நலத்தில் நீடிக்கவும் நோயாளிகள் தங்கள் உடல்நலத்தை மீண்டும் பெறவும் எங்கள் தாய்மரின் மூலம் ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். மரித்த நவநாள் பக்தர்களுக்கும் மற்ற மரித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இலைப்பாற்றியை தந்தருள எங்கள் தாய்மரின் மூலம் ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாளின் முக்கிய கருத்துக்களுக்காகவும் இங்கு கூடியிருக்கும் அனைவருடைய தேவைகளுக்காகவும் எங்கள் தாய்மரின் மூலம் ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். மக்கள் அனைவரும் அது உண்மையின் ஒளியை காணவும் அது அன்பின் ஆர்வத்தை உணரவும் வேண்டும் என்று எங்கள் தாய்மரின் மூலம் ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். நமது இடைவிடா சகாயத்தாயிடம் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மௌனமாக எடுத்து கூறுவோம். நன்றி அறிதல். நீர் எங்களுக்கு புதிய அருள் வாழ்வை அளித்ததற்காக ஆண்டவரை எங்கள் நன்றி அறிதலை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் தாய்மரின் மூலம் ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபையின் திருவருஷாதனங்கள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்காகவும் எங்கள் தாய்மரின் மூலம் ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நவநாள் செய்வோர் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆன்ம சரீர நன்மைகளுக்காக எங்கள் தாய்மரின் மூலம் ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள உதவிகளுக்காக நமது இடைவிடா சகாயத்தாய்க்கு மௌனமாக நன்றி செலுத்துவோமாக. எழுந்து நின்று பாடுவோம். தாயே மாமரி
உமற்புத படமுமது நிற்கும் எங்களை கண்ணோக்குவி தாயே மாமரி இன்றும் சகாயம் தேடினோ தாயே மாமரி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 26 முதல். 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகி யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். ஏதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடவே. அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உண்மை நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தமுதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டகன்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த மாதம் 8ஆம் தேதி, டிசம்பர் 8ஆம் தேதி ஒரு பெரிய பெருவிழாவை கொண்டாட இருக்கின்றோம். என்ன பெருவிழான்னு தெரியுமா? அமல உற்பவம். அன்னை மரியாள் அமல உற்பவி என்ற பெருவிழாவை கொண்டாட இருக்கின்றோம். அதற்கு ஏற்பாடாகத்தான் இன்று அன்னை மரியாளை பற்றி அமல உற்பவி என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, 1998 வருஷம் ஜூன் மாதம் 22ஆம் தேதி அயர்லாந்து நாட்டிலே லிமரிக் என்ற ஒரு பெரிய நகரத்திலே மயோரஸ் என்ற ஊரிலே நடந்த ஒரு உண்மையான சம்பவம். என்ன அப்படி நடந்துச்சுன்னா, அன்புக்குரியவர்களே, அங்க மிகப்பெரிய நற்கருணை ஆண்டவர் ஆலயம் இருந்ததாம். திடீரென்று ஒரு நாள், இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹோலிகோ சர்ச் மாதிரின்னு வச்சுக்காங்களேன், அவ்வளவு ஒரு புகழ்பெற்ற ஆலயம், நற்கருணை ஆண்டவர் ஆலயம். திடீரென்று ஒரு நாள் அந்த ஆலயம் பற்றி எரிந்ததாம். நெருப்பால அந்த ஆலயமே தீப்பிடித்து எரிகிறது. அவர் தீப்பிடித்து எரியும் பொழுது எல்லாம் ஏறக்குறைய சொல்லப்படுகிறது, $25 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சாம்பல் ஆகின என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா பார்த்துக்கங்க, அந்த கோயில எவ்வளவு விலை மதிக்கக்கூடிய பொருட்கள் இருந்திருக்கும் ஆலயத்திலே. அவ்வாறு அந்த கோயிலை எரிந்து சாம்பல் ஆகிவிட்டது. அப்ப செக் பண்றாங்க, எதுக்கு இந்த கோயில்ல தீப்பிடிச்சது அப்படின்னு செக் பண்ணும் பொழுது சில பேர் சொல்றாங்க, அங்க கேண்டில கொளுத்தி வச்சிருந்தது தரையில கார்பெட்ல விழுந்து அப்படியே தீப்பிடிச்சிருக்கலாம். ஆனா பின்னாடி யோசிக்கும் பொழுது அன்புக்குரியலே, ஆர்கனுக்கு போற வயல்ல, கீபோர்டு இருக்கீங்களா, அந்த கீபோர்டுக்கு போற வயல்ல இருந்து மின்கசிவு ஏற்பட்டு பற்றி எரிந்திருக்க கூடும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். இவ்வளவு பொருட்கள் எரிந்து போய்விட்டன. அங்க இருந்த அந்த என்ன சொல்றது, அந்த பளிங்கு கற்கள் கூட உருகி போய்விட்டனவாம். அப்படின்னா எவ்வளவு நெருப்பு எரிந்திருக்கும் என்று பாருங்கள். எல்லாமே பஸ்பமாகிவிட்டது, எரிந்து சாம்பல் ஆகிவிட்டது. ஆனால்
அங்கே இருந்த ஒரு அன்னை மரியாளுடைய சுரூபம், அன்புக்குரியவர்களே, மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு சுரூபம் மட்டும், அதனுடைய அடிமட்டத்தை பார்த்தீங்கன்னா அதுல வந்து பளிங்கு கற்கள் அதுவும் உருகி போயிடுச்சு. ஆனால் அந்த சுரூபம் மட்டும், அதுவும் தீப்பிடித்த அந்த ஆர்கனுக்கு பக்கத்துல இருந்த சுரூபம் கொஞ்சம் கருப்பு மட்டும் அடிச்சிருக்கு. அந்த நெருப்பு பட்டா எப்படி இருக்கும், கருப்பு அந்த இது அடிக்கும் பார்த்தீங்களா, அதுவும் பட்டு ஃபுல்லா கருப்பா இருந்திருக்கு, அவ்வளவுதான். அதை எடுத்து பார்த்தா அது எரிந்து போகவில்லை, அப்படியே இருந்திருக்கிறது அந்த சுரூபம். பாருங்கள், ஒரு பளிங்கு கற்கள் உருகி போய்விட்டன, அங்க இருந்த கற்கள் உருகி போய்விட்டனவாம், அங்கே இருந்த பொருட்கள் எல்லாம் எரிந்து போய்விட்டனவாம். ஆனால் கட்டையால் செய்யப்பட்ட, மரக்கட்டையால் செய்யப்பட்ட ஒரு அன்னையினுடைய சுரூபம் மட்டும் எரியாமல் இருந்தது. இதை பார்த்துட்டு அங்க இருந்த சாக்ரிஸ்டியன் சொன்னார், உபதேசியர் சொல்லியிருக்கிறார், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. அன்னையினுடைய சுரூபத்தை பாதுகாத்தார் என்று. அது புதுப்பிக்கப்பட்ட அந்த சுரூபம் மீண்டும் அதே ஆலயத்தில் கட்டப்பட்டு, அந்த ஆலயம் கட்டப்பட்டு அங்கே வைக்கப்பட்டு மக்களுடைய வணக்கத்திற்கு வைக்கப்பட்டதாம். ஆம், இறையேசுவில் பிரியமானவர்களே, பல பேர் நம்மை விட்டு பிரிந்த சகோதர சகோதரிகள் கேட்கிற கேள்வி, எவ்வாறு ஒரு பெண்ணானவள் ஜென்ம பாவம் இல்லாமல் பிறக்க முடியும்? ஒரு பெண்ணானவள் மரியாள் ஜென்ம பாவம் இல்லாமல் பிறக்க முடியும் என்ற கேள்வியை கேட்கிறார்கள் நம்மை பார்த்து. எவ்வாறு இந்த ஆலயத்தில் எல்லா பொருட்கள் எரிந்தும் அன்னை மரியாளுடைய உருவம் மட்டும் பாதுகாக்கப்பட்டதோ, அதே போன்ற அன்புக்குரியவர்களே, இந்த உலகிற்கு மீட்பை தேடி தர வந்த திருமகனை, ஆண்டவர் தன்னுடைய மகனை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு அன்னையை, ஒரு கோயிலை கட்டினார். கடவுள் தூயவர் என்று திருவெளிப்பாட்டு புத்தகத்திலே படிக்கிறோம். 4வது அதிகாரத்திலே தூதர்களும் செராஃபின்கள், கெரூபீம்கள் அனைவரும் சேர்ந்து இந்த கடவுளை தூயவர் 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 என்று அல்லும் பகலும் ஆராதிக்கின்றன. அப்படி என்றால் தந்தையாய கடவுள் தூயவர், அவருடைய மகன் இயேசு கிறிஸ்து தூயவர், 3ஆம் நபராகிய தூய ஆவியாரும் தூயவர். ஆக அவருடைய மகன் தூயவராக ஒரு பெண்ணினுடைய வயிற்றிலே பிறக்க வேண்டும் என்றால், அன்புக்குரியவர்களே, அந்த பெண் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் சொல்லுங்க? எப்படி இருக்கணும்? இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மகன், தூயவர், அண்ட சராசரியமும் விண்ணமும் மன்னமும் பாதாளமும் மண்டிட்டு வணங்கக்கூடிய கடவுள் பிறக்க போகிறார். தூயவர் பிறக்க போகிறார். அந்த தூயவர் பிறக்க வேண்டும் என்றால் அந்த பெண்ணானவள் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் சொல்லுங்க? பரிசுத்தமா இருக்கணும், தூயவர்களாக இருக்கணும். நீங்க சொல்றீங்களே, பழமொழி இருக்கு, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, தமையன் எவ்வளியோ தந்தை எவ்வளியோ தமையனும் அவ்வளி. பூனை, அதாவது புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா என்று நம்ம இதெல்லாம் கேட்டுறோம். ஆனா அன்புக்குரியவர்களே, ஆனால் இந்த தூயவர் பிறக்க வேண்டும் என்றால் அவருடைய தாய் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? தூயவராக இருக்க வேண்டும். ஒரு பழம் வந்து புளிக்குதுன்னு சொல்றோம், அந்த பழத்தை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோமா, மரத்தை கம்ப்ளைண்ட் பண்ணுவோமா? பழம் வந்து புளிக்குதுங்க, பழத்தை கம்ப்ளைண்ட் பண்ணுவோமா, அதை கொடுத்த மரத்தை கம்ப்ளைண்ட் பண்ணுவோமா? மரம் தான் காரணம். இவங்க இயேசுவை ஏத்துக்குருவாங்களாம், இயேசுவை தூயவராக ஏற்றுக்கொள்வார்கள், இயேசுவை பரிசுத்தமானவர் என்று ஏற்றுக்கொள்வார். ஆனால் அவரை பெற்ற அந்த தாயானவள் பரிசுத்தமில்லை என்று நாக்கூசாமல் சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, விவிலியத்திலே சொல்லப்படுகிறது. இன்றைய நற்செய்தியில நான் வாசித்தனே, லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 28வது வசனத்திலே, கப்ரியேல் தூதர் கடவுளால் அனுப்பப்படுகிறார். தூதர்கள் கடவுளுடைய செய்தியை தாங்கி வருபவர்கள், அவங்க செய்தி கிடையாது. அப்ப அவர் சொல்றாரு, அருள் நிறைந்தவரே வாழ்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் அருள் நிறைந்தவளே வாழ்க என்றால், அன்புக்குரியவர்களே, அவள் எப்பொழுது அன்னாளினுடைய வயிற்றிலே கருத்தரிக்கப்பட்டாலோ அந்த நொடி பொழுதிலிருந்து, அந்த நிமிடத்திலிருந்து, அந்த செகண்ட்ல இருந்து அன்னை மரியாள் பாவ மாசு இல்லாமல் கருத்தரிக்கப்பட்டாள். இதுதான் இன்றைய நற்செய்தியிலே சொல்லப்படுகிறது.
லூக்கா நற்செய்தியாளர் தான் திருத்தூதர் பணிகளையும் எழுதியவர். கரெக்டா? நீங்க திருத்தூதர் பணிகளை படிச்சீங்கன்னா 6வது அதிகாரம் 8வது வசனத்தை படிச்சீங்கன்னா, யோவான் இறைவனுடைய அருளால் ஆவியால் நிரப்பப்பட்டவராக அற்புதங்களை செய்தார். சரி, ஸ்தேவான் அற்புதங்களை செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தேவான் ஆண்டவருடைய அருளால் நிரப்பப்பட்டவராக அற்புதங்களை செய்தார். அதே லூக்கா தான் இங்கேயும் சொல்றாரு, கபிரியேல் வந்து சொல்றது, நற்செய்தியை சொல்றாரு, அருள் நிறைந்தவரை வாழ்க. அது என்ன, அங்க அருள் நிறைந்தவருக்கும் ஸ்தேவானுக்கும் அம்மாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கிரேக்க பைபிளை நீங்க படிச்சீங்கன்னா வித்தியாசம் இருக்கிறது அன்புக்குரியவர்களே. அதான் தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் ஆகிவிட முடியாது, விவிலியத்தை கையில் எடுத்தவனெல்லாம் போதகன் ஆகிவிட முடியாது. புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? லூக்கா நற்செய்தியிலே சொல்லப்பட்டது, அவர் எப்பொழுதும் அருள் நிறைந்தவராக இருந்தார், கடவுளுடைய அருளால் நிரப்பப்பட்டவராக இருந்தால். ஆனால் திருத்தூதர் பணிகளிலே படித்தீர்கள் என்றால் ஸ்தேவான் அந்த ஒரு தருணத்திலே ஸ்தேவான் அருள் நிறைந்தவராக இருந்தால் என்று சொல்லப்படுகிறது. ஆக வித்தியாசம் இருக்கிறது. ஆக அன்னை மரியாள் எப்பொழுது தாயினுடைய கருவயிற்றிலே உருவானாரோ அந்த நொடிப்பொழுதிலிருந்தே அவர் என்னவா இருந்தார்? பரிசுத்தமாக இருந்தார். மாசு இல்லாம, பாவ மாசு இல்லாம அவர் பாதுகாக்கப்பட்டார். ஏனென்றால் கனியை கொண்டு வரப்போறார் இந்த உலகத்திற்கு, மீட்பராகிய கிறிஸ்துவை கொண்டு வரப்போகிறார். அந்த மரம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? பழுதற்றதாக, மாசற்றதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அன்னை மரியாளை பாதுகாத்தார். அன்புக்குரியவர்களே, நம்ம பழைய ஏற்பாட்டில் படிக்கிறோம், விடுதலை பயண நூல்ல 25வது அதிகாரத்தை படிச்சீங்கன்னா ஆண்டவர் உடன்படிக்கை பேழை செய்ய சொல்லுவார். உடன்படிக்கை பேழை சித்தி மரத்தினால் செய்யப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தை அடங்கிய கற்பலகைகள், ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுத்தார். அவருடைய வார்த்தை இருந்த கற்பலகைகள் அந்த உடன்படிக்கை பேழையிலே இருந்தது. அப்ப இவங்க என்ன பண்றாங்க? அந்த உடன்படிக்கையை தூக்கிட்டு போறவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? உடன்படிக்கை தூக்கிட்டு போறவங்க யார் மட்டும்தான் தூக்கணும்? குருக்கள், லேவிய குருக்கள் தூக்கணும். சரிங்களா? மற்றவங்க யாரும் தொடக்கூடாது. ஏன் தொடக்கூடாது? உடன்படிக்கை பேழை ஏன் தொடக்கூடாது? ஏன்னா பாவத்தோடு இருப்பவர்கள் கை வைத்தால் அங்கே விழுந்து இறந்தார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. யோசுவா புத்தகத்திலே பேழையை தூக்கிட்டு போகும் பொழுது திடீர்னு விட்டுருவாங்க. அப்போ ஒருத்தர் ஐயோ ஆண்டவருடைய பேழை விழப்போகுதுன்னு சொல்லி போய் ஓடி பிடிப்பார், அங்கே விழுந்து இறந்து போவார். ஏனென்றால் அவர் பாவத்தோடு இறந்தார். பாவத்தோடு இருந்ததனால் உடன்படிக்கை பேழையை அவரால் தொட முடியவில்லை. ஆக யார் மட்டும்தான் உடன்படிக்கை பேழையை தொட முடியும்? பாவமற்றவர்கள், மாசற்றவர்கள் தான் தொடணும். புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், அன்னை மரியாள் புதிய உடன்படிக்கை பேழை என்று அழைக்கப்படுகிறார். பழைய உடன்படிக்கை பேழை மரத்தினால் செய்யப்பட்டது, அதில் ஆண்டவருடைய வார்த்தை இருந்தது, அது தூக்கிட்டு போனாங்க. புதிய ஏற்பாட்டிலே அன்னை மரியாள் புதிய உடன்படிக்கை பேழை என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் வார்த்தையாகிய கடவுளை உதிரத்திலே சுமந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டில் பார்க்கிற இறைவார்த்தை கற்பலகையில் மட்டும்தான் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வார்த்தையாகிய இறைவனையே, மகனையே, சுதனாகிய கடவுளையே தன் உதிரத்திலே சுமந்தார். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, அந்த பேழையை தொடர்னாலே எப்படி இருக்கணுமா? தூயவர்களாக இருக்கணும். இறைவனையே அவர் உதிரத்துல சுமக்கணும், வயிற்றுல சுமக்கணும்னா அந்த அம்மா எப்படி இருக்கணும் சொல்லுங்க? எப்படி இருக்கணும்? தூயவர்களாக இருக்கணும். மாசற்றவர்களாக இருந்தாதான் ஆண்டவரை உதிரத்திலே தாங்க முடியும் அன்புக்குரியவர்களே. அதனால்தான் அன்னை மரியாள் உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை பேழை என்று அழைக்கப்படுகிறார். மாசற்ற கடவுளை தன்னுடைய உதிரத்திலே சுமந்தார். அதனால்தான் அவர் எப்பொழுதும் தூயவராக, மாசற்றவராக இருந்தார் என்று திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, பாவம் 2 வகைப்படும். என்னென்ன பாவம் தெரியுமா? என்னென்ன பாவம்? ஜென்ம பாவம். ஜென்ம பாவம் எவ்வளவு நம்ம விசுவாசத்தை தெரிஞ்சு வச்சிருக்கணும் பாருங்க. கர்ம பாவம், ஜென்ம பாவம், கர்ம பாவம். அந்த கர்ம பாவம் இன்னும் 2வா சொல்லப்படும், சாவான பாவம், அற்ப பாவம். அதெல்லாம் வேண்டாம். இப்போ ஜென்ம பாவம், கர்ம பாவம்.
ஜென்ம பாவம்னா என்னன்னா, ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாள் செய்த பாவம் ஜென்ம பாவம், கீழ்ப்படியாமை என்ற பாவம். இப்போ உங்க அம்மா அப்பா ஏழையா இருந்தா, இல்ல சப்போஸ் நான் சொன்னேன் புலிக்கு பிறந்தது பூனையா இருக்க முடியாது, புலியா தான் இருக்கணும், புலிக்குட்டியா தான் இருக்கணும், கரெக்டு தானேங்களா? அப்படிங்கும் பொழுது ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்கன்னா அவங்க பாவம் யாருக்கு வரும்? புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது. ஆதாம் ஏவாள் செஞ்ச பாவம் யாருக்கு வரும்? அவருடைய சந்ததிக்கு வரும். கரெக்டா? அதான் அவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க, அவர்களுடைய பாவம் சந்ததி சந்ததியாக வருகிறது. அதைத்தான் ஜென்ம பாவம் என்று சொல்லுகிறோம். புரிந்ததா? கர்ம பாவம் என்றால் நாம் இந்த உலகத்திலே புத்தி தெளிந்து அறிவோடு செய்கிற பாவம். அனைத்து பாவங்களும் கர்ம பாவம், கர்மத்தால் செய்கிற பாவம், நம்முடைய செயல்களால் செய்கிற பாவம் தான் கர்ம பாவம் என்று சொல்லப்படுகிறது. ஆக எல்லாரும் இந்த நம்மை விட்டு பிரிந்த சகோதர சகோதரி சொல்றாங்க, மாதம்மா ஜென்ம பாவத்தோடு பிறந்தாங்க, மாதம்மா ஜென்ம பாவத்தோடு பிறந்தாங்க. ஜென்ம பாவத்தோட பிறந்தா அப்படின்னா ஆண்டவருக்கு ஜென்ம பாவம் வந்திருக்கணுமே. அதனாலதான் நற்செய்தி சொல்லுகிறது, லூக்கா நற்செய்தி 1:28 படிக்கிறோம், அருள் நிறைந்தவளே என்றால் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த மரியாயே என்று பொருள்படும். ஆகவே ஆண்டவர் எப்பொழுது அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்தாரோ தன்னுடைய மகனுக்காக, அப்பொழுதிலிருந்தே அவரை பாதுகாத்தார். அது மட்டுமல்லாது அவர் பிறந்து வளர்ந்த பிறகும் கர்ம பாவம் இல்லாமல் கடைசி வரைக்கும் தன்னுடைய உடலையும் ஆன்மாவையும் பாதுகாத்து கொண்டார். ஆம் அன்புக்குரியவர்களே, அதனால்தான் எங்களுடைய சபையை தோற்றுவித்த புனித அல்போன்ஸ் லிகோரியார், அங்க இருக்கிற அந்த சுரூபம், அவர் 1732 வருஷத்திலே அமலோற்ப மாதாவை, இமாக்குலேட் கன்செப்ஷன் ஆஃப் மதமேரி, அவங்கள எங்களுடைய சபையினுடைய பாதுகாவலியாக தேர்ந்தெடுத்து கொண்டார். எந்த வருஷம்? 1732. ஆனா திருச்சபையே எந்த வருஷம் தான் அறிவிச்சதுன்னு தெரியுமா? 1854 வருஷம் போப்பாண்டவராக இருந்த 9ஆம் பத்திநாதர் அவர்கள் டிசம்பர் 8ஆம் தேதி, வருகிற 8ஆம் தேதி அன்னை மரியாளை அமல உற்பவி, ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்த ஒரு கன்னிகை என்று பிரகடனம் செய்தார், வேத சத்தியமாக அறிவித்தார். இதைத்தான் லூர்து நகரிலே பெர்னதத்துக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுத்த பொழுது என்ன சொல்லுவாங்க? தோன்றி நாமே அமல உற்பவம் என்று 1858 வருஷம் மாதாம்மா அதை உறுதி செய்தாங்க. அது மட்டுமல்லாது அன்புக்குரியவர்களே, 1830 வருஷம் கேத்ரின் லெபோரே என்ற ஒரு புனிதைக்கு மாதாம்மா 2-3 முறை காட்சி கொடுத்துருக்குறாங்க. நீங்க அமலோற்ப மாதாவுடைய சுரூபத்தை பார்த்தீங்கன்னா, அம்மா ஒரு பூமி மேல நிற்கிறது மாதிரியும், பாம்பை காலாலை நசுக்கி, பாம்பினுடைய தலையை நசுக்கியது போன்றும், அவங்களுடைய கரங்களிலிருந்து ஒளிக்கதிர்கள் வெளியே வருவது போன்றும் இருக்கும் சுரூபம் பார்த்திருப்பீங்க. இந்த புனிதைக்கு தான் அம்மா காட்சி கொடுத்தார்கள். அப்ப அவங்க அந்த அம்மா சொன்னது, ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த ஜெபத்தை ஜெபிங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாவம் இல்லாமல் உற்பவித்த கன்னிமரியே, பிள்ளைகளாய நாங்கள் உம்மை தேடி வரும் பொழுது எங்களுக்காக மன்றாடுமம்மா என்று ஜெபத்தை சொல்லிக் கொடுத்தார்களாம். இதை அறிந்தவராகத்தான் 9ஆம் பத்திநாதர் அவர்கள் இந்த ஒரு மறையுண்மையை பிரகடனம் செய்தார். அன்புக்குரியவர்களே, நான் சொல்லிக்கிட்டே போகலாம், அம்மாவை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம், ரொம்ப இருக்கு. ஆனா எவ்வாறு அம்மா தூய்மையாக இருந்தார்களோ, பிறந்த தருணம் முதல், கருத்தரித்த தருணம் முதல் அவங்க தூய்மையா இருந்தாங்க, மாசு இல்லாம இருந்தாங்க, ஜென்ம பாவம் இல்லாம இருந்தாங்க. ஆனா நம்ம எல்லோருமே ஜென்ம பாவத்தோடு பிறந்திருக்கிறோம். அந்த ஜென்ம பாவம் எப்பொழுது கழுவப்படுகிறது? இன்று ஞான ஸ்நானம் பெற்றாங்க, ரொம்ப பேர் வாங்கியிருக்கிறாங்க. ஞான ஸ்நானத்திலே அந்த ஜென்ம பாவம் கழுவப்படும் பொழுது அன்னை மரியாளை போன்று நாமும் உயர்த்தப்படுகிறோம். பல பேர் அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஜென்ம பாவம் எப்பொழுது கழுவப்படுகிறதோ நாமும் மாசற்றவர்களாக உயர்த்தப்படுகிறோம். அன்னை மரியாள் இயேசுவை உதரத்திலே தாங்கிய பொழுது தூய்மையாக இருந்தார். நாமளும் தினந்தோறும் திருப்பலிக்கு வரோம் இல்லைங்களா? தினந்தோறும் வரோம், தினந்தோறும் இந்த கையில வாங்குறோம். ஆண்டவரை என்ன கை கூசாம வாங்குறாங்க சில பேர் நான் கூசாம வாங்குறாங்க. அந்த அம்மா மகனை தொட்டு தாளாட்டி வளர்த்தாங்க, இந்த கையால, அந்த வாயால முத்தம் கொடுத்திருப்பாங்க அவங்க பிள்ளைக்கு, இயேசுவுக்கு. இந்த அவருடைய உதிரத்திலே பெற்றெடுத்தார்கள். அப்ப அவங்க தூய்மையாக இருந்தார்கள்.
அன்புக்குரியவர்களை, நாமும் ஒவ்வொரு திருப்பலியிலும் அந்த ஆண்டவரை தொடுகிறோம், வாயாலேயே அவரை முத்தி செய்கிறோம், முத்தம் கொடுக்கிறோம், உட்கொள்ளுகிறோம். எத்தனை பேர் பரிசுத்தமாக நாம் இருக்கிறோம்? அன்புக்குரியவர்களே, நாம் அவ்வப்பொழுது நம்மையே பரிசோதனை செய்ய வேண்டும். தூய்மையான கன்னிமரியால் எவ்வாறு தூயவரை பெற்றெடுக்க தூய்மையாக இருந்தாரோ அந்த பாத்திரம் பரிசுத்தமானதாக இருந்தது, அந்த கோவில் தூய்மையாக இருந்த அந்த உடலும் ஆன்மாவும் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டதை போன்று உங்களுடைய என்னுடைய ஆன்மாவும் உடலும் ஆண்டவருடைய உடலை தொடும் பொழுது, அவரை உள்ளத்திலே வரவேற்கும் பொழுது, உட்கொள்ளும் பொழுது தூயதாக இருக்குமாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இல்லையேல் நாம் கடவுளுக்கு எதிராக செயல்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, அதை உணர்ந்தவர்களாக நம்முடைய இந்த உடல் என்னும் ஆலயத்தை பரிசுத்தமாக வைப்போம், பாதுகாப்போம், ஆன்மாவையும் உடலையும் பாதுகாப்போம். இந்த அன்னை மரியாள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம், நான் பிறக்கும் போது பாவம் இல்லாமல் பிறந்தேன், வளர்ந்த பொழுதும் பாவம் இல்லாமல் வளர்ந்தேன், கடைசியில் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுதும் நான் பாவம் இல்லாமல் இருந்தேன். மகனே மகளே, உன்னுடைய பாவங்களும் கழுவப்பட்டு விட்டனவே, ஆனால் உன்னுடைய ஆன்மாவையும் உன்னுடைய உடலையும் எவ்வாறு கரைப்படுத்தி வைத்திருக்கிறாய்? என்னுடைய மகனுடைய உடலை நீ உட்கொள்ளுகிறாயே, ஏற்றுக்கொள்ளுகிறாயே, ஆனால் எவ்வளவு அசுத்தமாக இருக்கிறது என்று நம்மை பரிசோதிக்க அழைக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செய்வோம், அவ்வப்பொழுது பாவ சங்கீதனம் செய்வோம், ஆன்மாவையும் உடலையும் பரிசுத்தமாக வைப்போம், இயேசுவின் பிறப்பிற்காக நம்மையே தயாரிப்போம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடல் நோயால் இருந்தும் உமது ஊழியரை பார், நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. இங்கே கூடியிருப்போரின் விசுவாச அறிக்கை. ஓ இடைவிடா சகாயத்தாய், நீர் அருள் நிறைந்தவள், தாராள குணமுடையவள், இறைவன் எங்களுக்கு அளிக்கும் வரங்கள் அனைத்தையும் பயந்தளிப்பவள் நீரே. பாவிகளின் நம்பிக்கை நீரே, அன்புள்ள அன்னையே, உம்மை நோக்கி திரும்பும் எம்மிடம் வாரும். உமது கரங்களில் மீட்பு உண்டு, நாங்கள் உமது கரங்களில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் உமது பிள்ளைகள். அன்பு நிறைந்த அன்னையே, எங்களை பாதுகாத்தருளும். ஏனெனில் உமது பாதுகாவலில் இருந்தால் எங்களுக்கு பயமில்லை. கிறிஸ்துநாதமிருந்து எங்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்றுத் தருகிறீர். கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கும் நீர் நரகத்தை விட சக்தி நிறைந்தவராயிருக்கிறீர். உமது திருக்குமாரனும் எங்கள் சகோதரருமான கிறிஸ்துநாதர் எங்களை தீர்வையிட வரும்போது நீர் அருகில் இருப்பீர் என்று எதிர்பார்க்கிறோம். சோதனை வேளையில் உமது சகாயத்தை தேட சட்டை செய்வதால் எங்கள் ஆத்துமத்தை இழந்து விடுவோமோ என்று பயப்படுகிறோம். ஓ இறைவிடா சகாயத்தாயே, எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பையும் கிறிஸ்து நாடவரது அன்பையும் இறுதிவரை நிலைத்திருக்கும் வரத்தையும் என்றும் உமது சகாயத்தான மனதையும் உமது திருக்குமாரனுக்கு பெற்றுத் தாரும். இக்கால கிறிஸ்தவர்களோடு நாமும் ஒன்றித்து மரியனை புகழுவோமாக. வல்லமை மிக்கவரது பாதுகாப்பில் நம்மை ஒப்படைப்போமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாம். இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாய் இருக்கத்தக்கதாக ஜெபிப்போமாக. ஓ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, மது தாயாகிய மரியம்மாளை அவருடைய அற்புத படத்தை வணங்கும் எங்களுக்கு என்று உதவி செய்ய தயாராக இருக்கும் மாதாவாக கொடுத்திருக்கிறீர்கள். அவருடைய தாய்க்குரிய சலுகையை தேடுகிற நாங்கள் மது மீட்பின் பேறு பலன்களை நித்தியத்திற்கும் அனுபவிக்க பாக்கியவான்களாகும்படி எங்களுக்கு கிருபை செய்தருளும். என்றென்றும் ஆண்டு ஆட்சி புரியும் இறைவா. ஆமென். Glory
கண்களை மூடி கரங்களை கூப்பியவர்களாக எந்த பராக்குகளுக்கும் வேடிக்கைகளுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். இதோ நம்முடைய உள்ளத்திலே வந்தவர் இப்பொழுது நம்மை ஆசிர்வதிக்க வந்திருக்கிறார். எந்த பராக்கும் கொடுக்காதீங்க. செல்போன் வச்சு சைலண்ட் மோட்ல போடுங்க. உங்களுடைய பார்வை, உங்களுடைய கவனம், உங்களுடைய சிந்தனை எல்லாம் கடவுளை நோக்கியதாக இருக்கட்டும். அவரை உற்று பார்ப்போமா? இன்றைய நாளிலே சிந்தித்தோம், பழைய உடன்படிக்கையை சுமந்து சென்றவர்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தூயவர்கள்தான் அந்த பேழையை தூக்கி செல்ல முடியும். தூயவர்கள் இல்லாதவர்கள் தொட்ட பொழுது அப்பொழுதே கீழே விழுந்து இறந்து போனார்கள். அதே போன்று புதிய உடன்படிக்கை பேழையாகிய அன்னை மரியாள் இயேசுவை உதிரத்திலே சுமந்தார் என்றால் அவர் தூயவர். அவருடைய மகன் கன்னி மரியாளுடைய ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அமலோற்பவ அன்னையினுடைய மகன் நன் முன்பாக இதோ அமர்ந்திருக்கிறார். இந்த கால்கள் தான் எருசலேமில் நடந்த கால்கள். இந்த கால்கள் தான் கலிலேய பகுதிகளிலே நடந்த கால்கள். இவருடைய கரங்கள், இந்த கைகள் தான் எத்தனையோ பேரை தொட்டு சுகப்படுத்தியது. தள்ளி தாகுமே என்று இவருடைய வாய் சொன்னது. எஃபதா என்று சொன்னார், காதுகள் திறக்கப்பட்டன. தள்ளி தாகுமே என்று சொன்னார், அந்த சிறுமி உயிர் பெற்று இழந்தார். லாசரை கல்லறையை விட்டு வெளியே வா என்று சொன்னார். இதோ லாசர் கல்லறையை விட்டு வெளியே வந்தான். இவரை தொட்ட கைகள் சுகம் பெற்றன, உடல் சுகம் பெற்றது. அப்படிப்பட்டவர் அன்புக்குரியவர்களே தன்னையே தாழ்த்தி சிறைவாசம் இருப்பவராக மாத கணக்கிலே வருட கணக்கிலே இந்த நற்கருணை பெட்டிக்குள் அடைபட்டு கிடக்கிறாரே, உங்களை சந்திப்பதற்காக, உங்களையும் என்னையும் சந்திப்பதற்காக. அன்புக்குரியவர்களே, அப்பேற்பட்ட கடவுள் நண்ட சராசரியத்தையும் படைத்தவர், ஆதியும் அந்தமுமாக இருப்பவர் பாருங்க, தன்னையே தாழ்த்தி அப்ப வடிவிலே உன்னை நான் அன்பு செய்கிறேன் மகனே மகளே, உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னேனே. இதோ உங்க முன்னாடி அப்பதான் அடிபட்டு குற்றுயிரும் கொலையுயிருமாக கேவலப்பட்டு காரி துப்பப்பட்டு என்னை அடித்து இழுத்து சென்று வானத்திற்கும் பூமிக்கும் இடையே அனாதையாக தொங்கவிட்டார்கள். அப்படி மட்டுமல்ல, அப்பொழுது நான் என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை காமித்தேன். இப்பொழுதும் என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று தாழ்த்தி இந்த அப்பத்திலேயே உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, அவருடைய அன்பு அளப்பெரியது, அளவு கடந்தது, எல்லையற்றது. நம்முடைய அன்புல சுயநலம் இருக்கும், ஆனா கடவுளுடைய அன்புல சுயநலமே இல்லைங்க. ஆகவே அந்த ஆண்டவரை நாம் என்ன பண்ண போறோம்? இப்போ எழுந்து நின்று கரங்களை தட்டி உற்சாகமாக அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் என்று ஆண்டவர் தன்னுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு நமக்கு காமிச்சு கொடுத்துட்டார். நாம் அவரை எவ்வாறு அன்பு செய்யணும்? நீங்கள் வேற ஒன்றும் சொல்லணும். இப்பொழுது வாயை திறந்து அவருடைய நாமத்தை உச்சரிப்போமா, பாடுவோமா? அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் பாடுவோமா எல்லோருமே? அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை, கரங்களை உயர்த்தி எல்லோருமே ஆராதனை 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 ஆராதனை. மீண்டும் அன்பு கூறுவேன், அன்பு
அன்பு கூறுவே. கரங்களை தட்டி இன்னும் அதிகமாய் எல்லா நாவும் பாடட்டும். இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, அப்பா நீங்க உதவுறவங்க என்று பாடுவோமா? எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. பாடுவோம். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி, எல்ரோயி ஆண்டவரே, என்னை பார்த்தீங்களே, என்னை கண்டீங்களே என்று சொல்லி பாடுவோமா? எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. பாடுவோம். எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு நன்றி கூறுவேன். ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தரும் கடவுளே, உம்மை ஆராதிக்கிறோம், அன்பு செய்கிறோம் என்று பாடுவோமா? யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு நன்றி கூறுவேன். ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை 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 இயேசுவே. கரங்களை ஆராதனை எல்லாருமே கரங்களை உயர்த்துவோமா? மனதிலே எத்தனையோ தேவைகளோடு, ஆசைகளோடு, விருப்பங்களோடு, கண்ணீரோடு ஆண்டவரே எங்களுடைய கண்ணீரை துடைக்க ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை ஆராதனை
புகழ்ந்து கூறுவே. ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை 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 ஆராதனை. முழந்தாள் படியிட்டு ஆண்டவரை வணங்கி அமர்வோம். முழந்தாள் படியிட்டு ஆண்டவரை வணங்குவோம். வணங்கிவிட்டு உட்காருங்க. அமர்வோம். அன்புக்குரியவர்களே, நம்ம சாமுவேல் புத்தகத்தில் படிக்கும் பொழுது, ஏன் அரசர்கள் புத்தகம், சாமுவேல் புத்தகத்தில் எத்தனையோ புதுமைகள் இடம்பெறுகின்றன இல்லைங்களா? அதாவது உடன்படிக்கை பேழையை கொண்டு வந்த பொழுது அவ்வளவு அதிசயங்கள், அற்புதங்கள் நடந்திருக்கின்றன. பெலிஸ்தியர்களோடு இவர்கள் போர் தொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் மக்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இஸ்ரேல் மக்கள் தோத்து போற நிலையில அவங்க அப்பதான் அவங்களுக்கு புத்தி உரைக்குது. ஐயோ, கடவுளை விட்டுவிட்டோமே, நம்ம சொந்த வலிமையால போராடுறோமே, நம்ம சொந்த காலில் நிக்கிறோம்னு சொல்லிட்டு பயப்படுறோமே, நம்ம சொந்த காலில் நிக்கிறோமேன்னு சொல்லிட்டு அப்பதான் அவங்களுக்கு புத்தி வருது. ஏன்னா போர்ல தோத்து போறாங்க. ஆல்மோஸ்ட் தோக்க போகிற நிலையில அவங்களுக்கு உரைக்குது, படைகளின் ஆண்டவர் நம்மோடு இல்லை, உடன்படிக்கை பேழையிலே உள்ள கடவுள் நம்மோடு இல்லை என்று சொல்லி கொண்டு வர சொல்றாங்க. உடன்படிக்கை பேழை கொண்டு வரப்படுகிறது, போர்க்களத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. தாரை தப்பட்டைகள் முழங்க, எக்காலம் ஊதி உடன்படிக்கை பேழை கொண்டு வந்த உடனே அன்புக்குரியவர்களே, அங்க பெரிய நிலநடுக்கம் போன்ற சத்தம், பேரிரைச்சல். பிலிஸ்தியர்கள் நடுநடுங்கிறார். ஐயோ, படைகளின் ஆண்டவர் அவருடைய கடவுள் வந்துவிட்டார், நாம் செத்தோம் என்று. அப்ப அவங்களுக்குள்ள சொல்லிக்கிறாங்க, பரவாயில்ல, நாமெல்லாம் ஆண்கள், தைரியமா வாங்க போராடுவோம்னு சொல்லிட்டு பிலிஸ்தியர்கள் வந்து இஸ்ரேல் மக்களோடு போரிடுகிறார்கள். என்ன நடந்தது? யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பெலிஸ்தியர்கள் ஜெயித்தார்கள். இஸ்ரேல் மக்கள் தோத்து போனாங்க. ஆக்சுவலி யார் வின் பண்ணியிருக்கணும்? இஸ்ரேல் மக்கள் வின் பண்ணியிருக்கணும். ஆனா அவங்க வின் பண்ணல, ஆப்போசிட்ல உள்ள படை வந்து வின் பண்ணிருச்சு. ஏன் பார்த்தீங்களா அன்புக்குரியவர்கள்? இவர்கள் பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரேல் மக்கள், பழைய இஸ்ரேல் மக்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆதலால் ஆண்டவர் அவர்களை கைவிட்டார். அப்ப இவங்க என்ன பண்றாங்க? இதை தூக்கிட்டு போய் அவங்க ஒரு சாமின்னு வச்சு கும்புற தாகோன் சிலை முன்னாடி வைக்கிறாங்க. வச்சு உடன்படிக்கை பேழை கொண்டு போய் வச்சு அந்த சிலைக்கு முன்னாடி வச்சுட்டு போயிடறாங்க. நைட்டு பூட்டிட்டு அது சாமி தானே சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ஊதுபத்தி சாம்பிராணி போட்டுட்டு காமிச்சிட்டு போயிடறாங்க. கீழே மறாத நாள் காலையில் வந்து பார்த்தா இந்த தாகோனுடைய சிலை யார் முன்னாடி விழுந்து கிடக்கு? உடன்படிக்கை பேழை முன்பாக விழுந்து கிடக்கிறது. உடன்படிக்கை பேழையிலே ஆண்டவர் இருக்கிறார். அந்த பேழை முன்பாக விழுந்து கிடக்கிறது. இப்போ ஐயோ தெய்வ குத்தம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? மறுபடியும் தூக்கி வச்சு சாம்பிராணி போட்டுட்டு மறுபடியும் கதவை அடைச்சிட்டு போகிறாங்க. மறாவது நாள் வந்து பார்த்த அன்புக்குரியவர்களே, அந்த தாகோனுடைய சிலை 2-3 உடைஞ்சு தலை தனியா, உடல் தனியா, கால் தனியா கிடந்துதான். அப்பொழுதுதான் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இஸ்ரவேலின் கடவுள் வல்லமையுள்ளவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்றுதான் உணர்ந்து கொண்டார்கள், நாம் வழிபடுகிறது சிலை, ஆனால் இவர்கள் வழிபடுகிற இந்த உண்மையான கடவுள், இந்த உடன்படிக்கையிலே உள்ள கடவுள் உண்மையானவர், யாவே கடவுள் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்களாம். அது மட்டுமா, அவங்க எப்போ அந்த பேழையை அவர்களுடைய நாட்டிற்கு கொண்டு சென்றார்களோ அங்கே என்ன நடக்குது? புற்றுநோய், கட்டிகள், மூளைக்கட்டிகள் அவங்க உடம்புலலாம் வந்து எல்லாரும் சாகுறாங்க.
ஐயோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த உடன்படிக்கை பேலை நம்மளுக்கு வேண்டாம்னு சொல்லி பக்கத்து ஊருக்கு அனுப்புகிறாங்க. பக்கத்து ஊருக்கு அனுப்புனா அங்கே பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி தெரிய வந்துடுது, எப்பா எங்களை விடுங்கப்பா, ஆளை விடுங்க, இந்த பேலையை திருப்பி விடுங்க, இஸ்ரேல் மக்கள்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அது கூட சுண்டெலிகள் வந்து அவங்களுடைய வயலெல்லாம் நாசம் பண்ணுது, அவ்வளவு தொந்தரவுகள். அப்போ என்ன பண்ணுறாங்க, 5 தங்க மூலக்கட்டிகள், புற்றுநோய் கட்டிகள் மாதிரி தங்க மூலக்கட்டிகளையும் 5 சுண்டெலிகளையும் செய்து, ஏன்னா அவங்க தலைவர்கள் வந்து அத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க, செய்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பசுமாட்டை கன்றை அவிழ்த்து விட்டு கட்டி அனுப்பிச்சி விட்றாங்க. அந்த இதெல்லாம் வச்சு ஒரு மாட்டு வண்டியை பூட்டி ஓட்டி விடுகிறார்கள் பேலையை வைத்து. அப்போ இந்த பேலை ஸ்ட்ரெயிட் அந்த மாடு வந்து இஸ்ரேல் நாட்டை நோக்கி சென்றால் கண்டிப்பாக இந்த தண்டனை யார் கொடுத்தது, இஸ்ரேலின் கடவுள் கொடுத்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அது வந்து வேற திசையை நோக்கி போனது என்றால் அவர் கொடுக்கவில்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் மனதிற்குள் நினைத்து கொள்கிறார். அங்கே இருக்கிற குறி சொல்கிறவங்க கோடாரி இல்லை அவங்க இவங்கன்னு கூப்பிட்டு எல்லாத்தையும் பார்த்து அனுப்பி விடுறாங்க. அப்போ அனுப்பும் பொழுது இந்த மாட்டு வண்டியானது இஸ்ரேல் நாட்டை நோக்கி வேகமாக பறந்து சென்றதாம், ஓடிச்சான். அப்போ அங்கே இஸ்ரேல் மக்கள் கவலையோடு, ஐயோ உடன்படிக்கை பேலை போச்சு, ஆண்டவர் போயிட்டாருன்னு கவலைப்பட்டிருந்தவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பார்த்த உடனே அந்த மாட்டு வண்டியை உடனே மாடை பிடிச்சி வெட்டி, மாட்டு வண்டியெல்லாம் வெட்டி விறக எடுத்து அடுக்கி அங்கேயே மாட்டை பலியாக ஒப்பு கொடுத்து உடன்படிக்கை பேலை உள்ள ஆண்டவருக்கு நன்றி கூறினார்களாம். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே நாமெல்லாம் நினைக்கிறோம், ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு, நம்ம கோயிலுக்கு தினந்தோறும் வர்றமே, எல்லாம் பண்ணுறனே. ஆனால் அன்புக்குரியவர்களே, நான் சொன்னது போல் அன்னை மரியாள் பாவத்திலிருந்து பிறந்த அந்த கருத்தரித்த கணத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார். ஆனால் நாம் ஞானஸ்நானத்திலே அதே போன்று கழுவப்பட்டு புதுப்படைப்பாக மாறுகிறோம். அந்த படைப்பை நாம் இழந்து விட்டோம், அந்த மாண்பை இழந்து விட்டோம். ஆகவேதான் கடவுள் பல நேரங்களிலே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவர் பக்கத்தில் நிற்கிறார், ஆனால் தூர நிற்கிறார். அன்புக்குரியவர்களே, அவர் இங்கே பக்கத்தில் இருந்தாலும் நம்ம மாசோடு பாவத்தோடு இருந்தோம் என்றால் எவ்வாறு நம் பக்கத்திலே வருவார்? ஏனென்றால் அவர் தூயவர். ஆகவே அப்பேற்பட்ட கடவுள் நம்மை தேடி வந்திருக்கிறார். ஆகவே கண்களை மூடி ஒரு நிமிடம், நம்ம எவ்வளோ நாள் இந்த கொரோனா டைமில் பாவ சங்கீதனை செஞ்சாச்சு, இன்னைக்கு ஒரு நாள் கண்களை மூடுறீங்களா? கண்களை மூடி கடவுளுக்கு எதிராக, மனிதர்களுக்கு எதிராக, உங்களுக்கு எதிராக பாவங்கள் செய்திருந்தால் எல்லா பாவத்தையும் அறிக்கிடுங்களேன், எல்லா பாவத்தையும் சொல்லுங்க. ஆண்டவர் அந்த வாய்ப்பை கொடுக்குறார். இப்போ உங்களை தொடப்புறாரு, உங்க பக்கம் நடந்து வரப்போறாரு, உங்க பக்கம் நடந்து வந்து உன்னை தொடப்புறாரு. மகளை சந்தோஷமா இருக்கியா? மகனை சந்தோஷமா இருக்கியா? கண்ணீரோடு வந்திருப்பவர்களை உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருகிறேன், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று உடைய கண்ணீரை துடைக்க வருகிறார். பாவத்தை கலற்றி ஏறி சாத்தானை வெறுத்துவதற்கு அவன் உங்களை பார்த்து தூர ஓட வேண்டும். ஏனென்றால் நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள். அதை உணர்ந்தவர்களாக எல்லா பாவத்தையும் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெறுவோம். பாவத்தை ஒதுக்கியவர்களாக இப்பொழுது இதோ உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். விண்ணகம் உங்களுக்காக இறங்கி வரப்போகிற நேரம், விண்ணக கதவுகள் உங்களுக்காக திறக்கப்பட போகிற நேரம், உங்க மனசில் உள்ள எல்லாத்தையும் கொட்டி அழ வேண்டிய நேரம் வந்துவிட்டாச்சு. ஆகவே விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா என்ற பாடலை பாடி உட்கார நினைக்கிறவங்க உட்காருங்க. முழந்தால் படினா முழந்தால் படி இருக்கணும், நிற்கணுமா நின்றுக்கங்க. ஆனால் யாரையும் வேடிக்கை பார்க்காதீங்க. நீ கடவுளை பார்த்து அழுது கூப்பிடு, முறையிடு. உன் கண்ணீரை துடைக்க இதோ அந்த கடவுள் வருகிறார், உன்னை தேடி வருகிறார். நீ இங்கே வர தேவையில்ல, அவர் உன் இடத்துக்கு இதோ வருகிறார். விசுவாச கண்களோடு பாரு மகனை மகளே, உன்னை தேடி வரும் கடவுளாக அவர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆகவே பாடுவோம், விசுவாசத்தோடு உருக்கத்தோடு பயபக்தியோடு இந்த பாடலை பாடுவோம். அழுது மடிப்பிச்சை கேட்டு, ஆண்டவரே எத்தனை நாட்கள் தான் நாங்களும் காத்து கிடப்போம், எத்தனை நாட்கள் தான் இந்த கண்ணீரை வடிப்போம். ஆண்டவரே நீர் எல்லாம் அறிந்திருக்கிறீரே அப்பா,
விண்ணப்பத்தை கேட்பவரே என்று பாடுவோமா? விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஆமாண்டவரே, உம்மால கூடும், எல்லாம் கூடும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எல்லாம் நடக்கும். பாருங்க, எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு கஷ்டங்கள். அன்று காற்றையும் கடலையும் ஒரு வார்த்தை சொல்லி அடக்கினீரே, கட்டுப்பட்டதே, பேய்கள் கட்டுப்பட்டதே. இப்பொழுது அதே வார்த்தையை சொல்லும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வில் உள்ள கஷ்டங்கள், பாரங்கள், துன்பங்கள், நோய்கள், இதோ கொரோனா என்னும் தொற்று நோயிலிருந்து நாங்கள் விடுதலை பெறும்படியாக ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா என்று பாடுவோமா? உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, கூப்பிடுவோமா எல்லாரும்? அழுது வெட்கப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. ஓ கண்ணீரே ஆண்டவர் முன்னாடி வடி. இதோ விண்ணகம் பார்த்து கொண்டிருக்கிறது. உம்மை சுகப்படுத்துவராக, கரங்களை நீட்டி அதிசயம் செய்யக்கூடியவராக வரப்போகிறார். மனதுருகி ஆண்டவரே, அதோ பார்த்துமே இயேசுவே, என் மேல் இரக்கமாயிரும், தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கரங்களை நீட்டி உன்னை கூப்பிட்டானே, அதிசயம் செய்திரே அப்பா. இதோ கரங்களை நீட்டுவோமா? கரங்களை நீட்டுங்க, ஆண்டவரை நோக்கி கரங்களை நீட்டி, ஆண்டவரே எங்களுக்கு வாழ்வு தாங்க ஆண்டவரே, எங்க கண்ணீரை துடைக்க வாங்க ஆண்டவரே, என்னுடைய வாழ்வை புரட்டி போடும், எங்க தலையெழுத்தை மாற்றும் என்று சொல்லி நாம் பாடுவோமா? மனதுருகி கரங்கள் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரங்கள் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. சித்தம் உண்டு மகளே, சுத்தமாகு என்று சொன்னீரே. இதோ எத்தனையோ பேரை தொட்டீரே, தொழுநோயாளரை தொட்டீரே ஆண்டவரே. ராயப்பருடைய மாமியாருடைய காய்ச்சலை தொட்டவுடனே சுகமாகிற்று. நீ எப்பொழுது ஆம் என்று சொன்னீரே, அந்த விசுவாசம் அவர்களை சுகமாக்கிற்று. இதோ உமது பிள்ளைகளுடைய நோய்களை சுகமாக்கும். சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ.
விண்ணப்பத்தை கேட்டவரே, இந்த நீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. சுகம் தருபவரை ஸ்தோத்திரம் ஐயா என்று பாடுவோம். சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. தொடர்ந்து பாடுவோம். சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. கரங்களை விரித்து பாடுவோமா? சுகம் கரங்களை விரிப்போம் எல்லோருமே. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உம்மை ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சுகம் இந்த நேரத்திலே இதோ விண்ணக கதவுகளை உமது பிள்ளைகளுக்காக திறந்துவிடும். உமது தூய ஆவியார் இப்பொழுதே இந்த நேரத்திலே அசைவாடட்டும், அக்கினி பிளம்பாக இறங்கி வரட்டும். ஆண்டவரே, உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரை உமது பரிசு தூய திரு ரத்தத்தினாலே கழுவும். மூளை முடுக்கங்கள், நரம்புகள், தசைகள், திசுக்கள், ரத்த நாளங்கள் ஒவ்வொரு பகுதியையும் கழுவிவிடும். ஆண்டவரே, கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மகனையும் எழுப்பிவிடும். இந்த வைரஸ் ஆனது இந்த உலகத்தை விட்டு வெகுண்டு ஓடட்டும். இதோ கட்டளையிடும். ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒழிந்து போம் எல்லாத்தையும் வேறோடு பிடுங்கி எங்கள் ஊரிலிருந்து, எங்கள் நாட்டிலிருந்து, எங்கள் உலகத்திலிருந்து இந்த நோயானது வெகுண்டோட செய்யும். புனித மிக்கேலை அனுப்பும், புனித ரஃபாயிலை அனுப்பும், புனித அனைத்து தூதர்கள், சிராஃபின்கள், கெரூபீம்கள், அனைத்து தூதர்களும் இறங்கி வந்து இதோ ஒவ்வொரு மகனையும் தொடட்டும். தூதர்கள் நடமாடட்டும், இந்த இடத்திலே புனிதர்கள் நடமாடட்டும். ஒரு தூய பிரசன்னம் எகிப்திலே கடந்து சென்றதை போன்று இவர்கள் மத்தியிலும் கடந்து செல்லட்டும். ஆண்டவரே, கண்ணீரோடு ஐயோ ஆண்டவரே, எங்களுக்கு வேதனை, எங்களுக்கு துன்பம், எங்களுக்கு கஷ்டங்கள், வேலையில்லா திண்டாட்டம், பசி, பட்டினி, திராவ நோய்கள் பிடுங்கி எரியும். அம்மா, அது பரிசு ரத்தத்தினாலே கழுவும். ஒரு தூய திரு ரத்த கோட்டைகளை கட்டி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா தீமைகளிலிருந்தும், அசுத்த ஆவிகளிலிருந்தும், பிடியிலிருந்து, பிள்ளி சூரிய மேவைகள், கட்டுக்கள், மாந்திரிகளிலிருந்தும் விடுதலை தாரும். ஆண்டவரே, இதோ குடும்ப பிரச்சனைகளிலிருந்து, சந்தேகம் என்னும் நோயிலிருந்து, பாவ கட்டுக்களிலிருந்து, பசாசுக்களிடமிருந்து, இந்த உலக பசாசுக்களிடமிருந்து விடுதலை தாங்க. ஆண்டவரே, இதோ உம்மை கூவி அழைக்கிற ஒவ்வொரு மகனும் மகளும் வெறும் கையாக திரும்பி செல்லக்கூடாது. ஆண்டவரே, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு மால் கூடும் எல்லாம் கூடும் என்று இதோ கண்ணீரோடு செபிக்கிற ஒரு மகனும் வெறும் கையாக திரும்பக்கூடாது. ஆண்டவரே, உமது கரங்களை அவர்கள் மீது வையும். அது பரிசுத்த வழக்கரமானது தாங்கி பிடிக்கட்டும். உமது சிறகுகளின் கீழ் இவர்கள் புகலிடம் காணட்டும். ஆண்டவரே, நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே நீர் அறிவீரே. இதோ நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு என்னுடைய ஜெபங்கள் விண்ணகத்தை நோக்கி எழுப்பப்படுகின்றன. கேளுங்கள், தரப்படும் என்று சொன்னீரே. தட்டுங்கள், திறக்கப்படும் என்று சொன்னீரே. தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று சொன்னீரே. விசுவாசத்தோடு கேட்பவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இதோ கூவி அழைக்கிற ஒவ்வொரு நாவும் பரிசுத்தமாகட்டும், அவருடைய குடும்பம் பரிசுத்தமாகட்டும். நீரே அவருடைய வீட்டின் தலைவராக, அரசராக இருந்தவர்களை வழி நடத்தியறலும். ஆண்டவரே, எல்லாவித பொல்லாப்புகள், ஆபத்துக்கள், பசாசனுடைய பிடிகள் இருந்து விடுதலை தான் கூடும். ஆண்டவரே, எல்லாம் கூடும் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய ஜெபங்களை நோக்கி எழுப்புகிறோம். எங்கள் ஜெபங்களை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மாண்புயர் கீதம் பாடி அதனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். பழைய நியம முறைகள் அனைத்தும்
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியத்தகு திருவருஷானத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைவுகளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் ஆண்டு ஆட்சி செய்கின்ற உமை மன்றாடுகின்றோம். இறுதி பாடலாக பக்கம் 233 ஆரோக்கிய மாதாவி.
ஆ